ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு பிரியாணி செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பிரியாணி அச்சு அசல் அப்படியே சிக்கன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சிக்கனுக்கு பதிலாக நம்ம உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்க போகிறோம். வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு 2 துண்டாக போட்டு நான் எடுத்திருக்கேன். பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெய் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறினதுமே ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மணம் போனதுமே இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் போட்டு கலந்து விட்டதும் நான் மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 தக்காளியே போதும். தக்காளி போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டு 2 நிமிஷம் வதங்கினதுமே 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி 2யும் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தயிர் சேர்த்து நம்ம கலக்கிறப்ப ஸ்டவ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். தயிர், கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுமே நம்ம எண்ணெயில் முதல்ல பொரித்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் குக் ஆகட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கிட்டோம். இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் பாஸ்மதி சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால 1க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். நான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே நீங்கள் பாஸ்மதியில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 விசிலே போதும். நம்ம வீட்டு சாப்பாடுங்கிறதுனால 3 விசில் தான் நாங்கள் குக் பண்ணுவோம். அதனால் ஒரு 3 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். விசில் வெயிட் குறைஞ்சிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு உருளைக்கிழங்கு பிரியாணி. டேஸ்ட்டாக இது. நார்மலாக நீங்கள் தக்காளி சாப்பாடு அந்த மாதிரிலாம் செய்கிறப்ப இது ஒரு பிரியாணி ஃபீல் கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, சிக்கனுக்கு பதிலாக இது போல் பெரிய பெரிய பீஸாக உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறப்ப உங்களுக்கு அது சாப்பிட்ட ஃபீல் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்களும் ஒரு முறை இது போல் உருளைக்கிழங்கு பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும். தொடர்ந்து இது போல் நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.